நேயர்களே, தமிழ்நாட்டில் கூட்டணியில் இன்று காலை ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் என்ன? திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு இடம் இருக்கிறதா? காங்கிரஸ் தலைவர்கள் மணிக் தாக்கூர் மற்றும் பலர் பேசிக் கொண்டிருப்பதின் பின்னணி என்ன? தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பரிதாப நிலை, இந்த ரெண்டையும் நான் பேசுறதற்கு இங்கு காத்திருக்கிறேன். முதல்ல காங்கிரஸினுடைய அனலைஸுக்கு முன்னாடி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அநேகமாக நேனார் நாகேந்திரனுடைய ஸ்டேட்மெண்ட் படி நாங்கள் பேச்சுவார்த்தையே அவங்கள்ட்ட நடத்தலையே அப்படின்னு கதவை இழுத்து மூடிட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய போக்கு ரொம்ப உக்கிர நிலையை அடைந்ததுனால நாங்கள் பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தலை அப்படின்ட்டு ஒரு பெரிய பொய்யை சொன்னாலும் நீ வேணா என்கின்ற முடிவுக்கு பாரதிய ஜனதா அதிமுக வந்துட்டு. அதுதான் நேனாருடைய பேச்சு. சுதீஷ்ட பேசுனீங்களே அப்படின்னு கேட்டாங்க. அவர் எனக்குடைய நண்பர்கிட்ட கவர்னர் மாளிகையில் பேசுறதுலாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால பேச்சுவார்த்தை நடந்துறது பாசிட்டிவான எஃபெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. 14 சீட்டு மத்திய அரசில் பதவி, அங்கே பதவி, பல 100 கோடி ரூபா கை செலவுக்கு 150 கோடி 100 கோடின்னு கேட்டால் கொடுக்க முடியாது. ராஜ்யசபாலாம் தரவே முடியாது. அப்படின்னால நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலைன்னு பிஜேபி சைடு கதவை அடைச்சிட்டாங்க. இப்போ அந்த அம்மா பிஜேபி சைடு போகிறத விட திமுக சைடு போகிறதுக்கு விருப்பம் என்னென்னா, கொஞ்சம் பணமும் செழிப்பும் கம்மியாக இருந்தாலும் வெற்றி பெற்றலாம், தன் பையனை சட்டசபைக்கு அனுப்பலாம், தம்பியை ராஜ்யசபாக்கு அனுப்பலாம் அப்படின்னு பிரேமலதாவுக்கு ஒரு ஆசை. அதனால் திமுக கூட்டணியில் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. திமுக கூட்டம் நடத்த முன்று அன்றைக்கு மார்த்தாண்டம் போய் அதுக்கப்புறம் ட்ரிவாண்ட்ரத்துக்கு போயிருக்காங்க அந்த அம்மா. ட்ரிவாண்ட்ரத்தில் ஸ்டாலினுடைய ஃபேமிலியில் சில முக்கியமான ஆள்கள் ரகசியமாக சந்தித்து பேசி அந்த 6+1 தான் அவங்க சொன்னதாகும். இவங்க 10 வரைக்கும் எதிர்பார்க்கலாம், அதுக்கு மேலே ரெட்டை 10 கொடுத்தா போதுன்ன மாதிரி ஒரு நிலை. 9+1 10 அல்லது 10+1 தெரில. ஆனால் திமுகவின் கதவுகள் இன்னும் அடைக்கப்படவில்லை என்றாலும் வழி இல்லாமல் அவமானப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. திமுக 5-6 நிறுத்திட்டாங்கன்னா இவங்க கடைசியில் எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டேன்னா எங்கேயும் போக முடியாது. இது ஏற்கனவே இந்த அம்மாவுக்கு ஏற்பட்ட அனுபவம் இப்போது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது தேமுதிகவுடைய கதை. 2வது கதை காங்கிரஸினுடைய விவகாரம் என்னவென்றால், 2006ஆம் ஆண்டிலிருந்தே திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி தேர்தல் வெற்றிகள் கிடைத்தாலும் ஒரு அதிகார பங்கீடு என்று வரும்போது அவங்க வெளியிலிருந்து தான் ஆதரவு தரும் கட்சியாக இதுவரைக்கும் இருந்திருக்கிறாங்க. இப்போ 2006 கருணாநிதி ஒரு தனித்த பெரும்பான்மை இல்லாத நிலையில் 34 எம்எல்ஏக்களை காங்கிரஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் அமைச்சரவையில் அவர்கள் கோரவில்லை. அந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டு தான் கடந்த 20 வருஷமாக காங்கிரஸ் கட்சியில் தமிழ்நாட்டில் ஒரு ஜூனியர் பார்ட்னர் என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட முதன்மை காரணமாக அமைந்துட்டுன்னு இப்போ ரொம்ப கொதிக்கிறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தியிலேருந்து மத்திய அவர் பேர் என்னது மணிக் தாக்கூர் வரைக்கும். இது நாங்கள் செஞ்ச ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். கருணாநிதி ஆட்சியிலே மைனாரிட்டின்னு அம்மா ஜெயலலிதா சொல்லுவாங்க. அப்போமே 34 பேர்கிட்ட நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். நீ 96 சீட்டு தான் வச்சுருந்த, நாங்கள் 34 ஆதரவு கொடுக்கும்போது அப்போ வந்துருந்தா எங்களுக்கு அந்த நிலம் வந்திருக்காதேன்னு காங்கிரஸ்காரன்லாம் கொதிக்கிறாங்க. கடந்த 20 வருஷமாக தமிழக காங்கிரஸின் வாக்கு வங்கி கணிசமாக குறைந்துள்ளதையும் தேர்தல் புள்ளி விவரங்கள் மிக மிக தெளிவாக சுட்டி காட்டுகின்றன. அதில் நாம் இப்போ பார்த்தா காங்கிரஸ் கட்சி 2011 அதன் வாக்கு சதவீதம் 9.3%. 2021 அந்த 9.3% குறைந்து 4.27% காங்கிரஸுக்கு சரிஞ்சிச்சு. ஒவ்வொரு தேர்தலிலும் திமுக ஒதுக்கும் தொகுதிகளை பார்த்தீங்கன்னா 63 தொகுதிகளை ஆரம்பத்தில் ஒதுக்கின திமுக அப்புறம் 41 ஆக்கி இப்போ 25 ஆக்கி குறைத்து கொண்டே வருவதும், ஒரு காலத்தில் தமிழ்நாட்டை ஆண்ட பேரியக்கம் இன்று ஒரு சில தொகுதிகளுக்காக திராவிட இயக்கங்களில் கையேதும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதே அப்படின்னு தொண்டர்களிடையே பெரும் சலிப்பு ஏற்படுத்தியிருப்பதாகவும், 20 ஆண்டு கால காங்கிரஸ் வளர்ச்சிக்கு எந்த விதமான உத்வேகத்தை அளிக்கவில்லை என்றும் சில அரசியல் விமர்சகர்கள் மட்டுமல்ல, காங்கிரஸின் மூத்தவர்களும் புலம்புன்னு கண்ணீர் வடிக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில்
காங்கிரஸுக்கு ஒரு வாழ்வா சாவான்னு போராட்டமா. தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில பங்குண்டு பேச்சுக்கு இடம் இல்லப்பா, இது இயற்கைக்கு விரோதமானதுன்னு கராரா அறிவிச்சிட்டார். அப்போ காங்கிரஸ் கேட்குற எவ்வளோ காலம் உனக்கு விசுவாசமான கூட்டாளியாக இருந்தாலும் அதிகாரத்தில் பங்கு கொடு. காங்கிரஸை ஒரு முட்டுச்சந்தில் இப்போ கொண்டு நிறுத்திட்டாரு. இந்த நிலையில ராகுலும் தமிழ்நாட்டின் கட்சியின் எதிர்காலத்தை வளர்க்க வேண்டுமெனில் பழைய பாணியிலான அதே கூட்டணி வியூகத்தை மாற்றி அமைப்பதற்கு வேண்டிய கட்டாயத்தில் இப்போ உள்ளார். நான் ஏற்கனவே சொன்னேன், கனிமொழிட்டு அவங்க பேசினதே அதுதான். 41-2 என்னது ராஜ்யசபா, 20% லோக்கல் பாடியில் பங்கு. இதுக்கு இடையில அந்த விஜயுடைய விவகாரம் என்னன்னு பார்ப்போம். நடிகர் விஜய் தலைமையிலான தமிழ்நாடு டு வெற்றி கழகம் தாவேகா தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மாயப்பிம்பமாக உருவெடுத்திருக்கிறது. ஆதாரங்கள் ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ் ஏற்கனவே காங்கிரஸை தனது இயற்கையான கூட்டணி என்று வர்ணித்ததோடு ஆட்சியில பங்கு என்ற வாக்குறுதியும் முன்வைத்துள்ளது. அவங்க எல்லாத்துக்கும் சொல்லிட்டாங்க. காங்கிரஸின் ஒரு தரப்பு நிர்வாகிகள் தாவேகாவோட கூட்டணி அமைச்சா மட்டுமே அதிக தொகுதிகளில் நாங்கள் போட்டியிட முடியும், அதன் மூலம் கட்சியினுடைய வாக்கு வங்கியை மீண்டும் 10% மேல் நாம் உயர்த்த முடியும் என்று நம்புகிறார்கள். ஒரு புதிய கட்சிகளோடு கை கோர்ப்பது காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்று வாய்ப்பாக அமையும் என்றும் சொல்கிறார்கள். இருந்த போதிலும் டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமை இன்னும் ஒரு குழப்பமான நிலையில் இருப்பதாகவும், ராகுல் காந்தி அவரை பொறுத்தவரை தேசிய அளவிலான ஒரு இந்தியா கூட்டணியில் நாம் திமுகவோடு இருக்கிறோம், அதில் எளிதில் பகைச்சு கொள்ள முடியாது, அதனால் மாநில அளவில் பாஜகவின் வளர்ச்சி வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கு தனது வாக்கு வங்கியை தக்க வைப்போம், காங்கிரஸுக்கு ஒரு வலுவான தளம் மாநிலத்தில் தேவைப்பட்டதால நாம திமுகவின் நிலையில் தொடர்ந்தால்தான் இன்னும் 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் காங்கிரஸின் அடையாளம் முழுமையாக மறைந்துவிடும் என்ற அச்சம் தரைமட்டம் தொண்டர்களிடையே மேலோங்கி இருக்கிறது. இப்படியே போனால் நாம காளிதாம்பா, திமுகவுக்கு கூயா தூக்க முடியாது. அப்புறம் இறுதியாக 2026 இந்த வருஷ தேர்தலில் காங்கிரஸுக்கு தனது அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு, ஆட்சியில் பங்கு, அதிக தொகுதி, தனித்துவமான அடையாளம், இப்படியெல்லாம் அவங்க உறுதி செய்கிறாங்க. ஒரு கூட்டணியை தேர்வு செய்ய வேண்டும் என ஒரு தரப்பினர் இந்த முறையும் திமுகவின் பிடிவாதத்திற்கு பணிந்து போனால் அது தமிழ்நாடு காங்கிரஸின் முடிவுக்கு ஆரம்ப கட்டமாக அமையலாம். இனி தொடர்ந்து கீழே போயிடும். ராகுலும் பிரியங்காவும் இந்த தேர்தலை ஒரு மாநில தேர்தலாக மட்டும் பார்க்காம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸை காப்பாற்ற எடுக்க வேண்டிய இறுதி போராக கருதி முடிவெடுக்க வேண்டும் என்றும் சிலர் கருத்து தெரிவிக்கிறார்கள். ஆனால் இன்னும் 23ஆம் தேதி அல்லது 21ஆம் தேதி திமுக பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார்கள் என்ற செய்தி இப்போது கசிந்திருக்கிறது. இது ஒரு பெரிய குழப்பம்தாங்க. இது பெரிய குழப்பம்தான். என்ன நடக்க போகுது தெரியல. அப்போ திமுக கைவிட்டா திமுகவுக்கும் சிக்கல் இருக்கு. 5% 4% 1% ரொம்ப முக்கியம். காங்கிரஸை முட்டிச்சந்தில் கொண்டு நிறுத்தினது மட்டுமல்ல, திமுகவையும் முட்டிச்சந்தில் கொண்டு நிறுத்திட்டாங்க. தேமுதிகவும் காங்கிரஸும் இணையாமல் வருத்தால் திமுகவுக்கு ரிஸ்க் அதிகமாயிரும். ரொம்ப அதிகம். ப்ரெஷர் கூட இருக்குது. 200க்கு மேல், கொலஸ்ட்ரால் 400க்கு மேல், சுகர் 450க்கு மேல். அது மட்டும் இல்லாமல் டயாலிசிஸினுடைய பதட்டங்கள் ஒரு உடல் எப்படி பாதிக்கிறதோ அப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டுரும். ஆனால் என்ன நடக்குதுங்கிறது நம்ம யூகிக்க முடியாது. காங்கிரஸ் கட்சியினுடைய கடுமையான பேச்சு தலைவர்களை கொதிநிலைக்கல். திமுக காரங்க எப்பவுமே அப்படித்தான், தனக்கு பணிந்து போகிறத விரும்புவான். இந்த முறை பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக் தாக்கூரும் அப்படிங்கிறாங்க. செல்வ பிறந்தக கொதிக்கிறார் மனுஷன். சிலர் நினைக்கிறாங்க 18 சீட்டோ 25 வாங்கினா நமக்கு இப்படி போகலாம், விஜய் கூட போய் நின்று உள்ளதும் போச்சு லொல்ல கண்ணாண்டதோ சொன்ன மாதிரி போயிட்டுனா ரொம்ப கஷ்டம்பா, அசிங்கமாயிரும் அப்படின்னு நினைக்கிறான். சிலர் நினைக்கிறான் இப்படியே இவனுக்கு கூஜா தூக்கிட்டு போனால் எத்தனை வருஷத்துக்கு இவனுக்கு போகணும் அப்படின்னு சிலர் நினைக்கிறார்கள். சிலர் நினைக்கிறார்கள் மத்தியில் நாம் கூட்டணியில் இருக்கிறோம், தமிழ்நாட்டில் ஒரு கண்ணியமாக இருக்கிறதுக்கு காங்கிரஸ் கூட்டணி வேணும் அப்படின்னு சிலர் நினைக்கிறார்கள். குழம்பி போயிருக்கிறது மத்திய தலைமை. மல்லிகார்ஜுன கார்கே, வேணுகோபால், பிரியங்கா, ராகுல் இவங்கெல்லாம் குழப்பமாக இருக்காங்க. திமுகவுக்கு இதை பயன்படுத்துறது தவிர வேறு வழி இல்லை, காங்கிரஸுக்கும் இதை பயன்படுத்துகிற வேற தவிர வழி இல்லை.
தேமுதிகவுக்கும் இதை பயன்படுத்துறத தவிர தனி இல்லை. ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் அலையன்ஸு கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க. திருமாவளவெல்லாம் 10 சீட்டு கேட்குறாரு. ஜவாஹிருல்லாவும் பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன நடக்குதுன்னு தெரியலங்க. நம்ம அடுத்த செய்தியில் இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஆதாரமாக ஃபில்டர் பண்ணி தான் செய்தியை தர வேண்டி இருக்குது. தேர்தல் காலமாக இருக்கிறனால பொய்யும் புரட்டும் அதிகமாக இருக்கும். நீங்கள் நம்பாதீங்க. ஒரு துல்லியமான செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி.